ரோஜா இங்கவா இடம் இருக்கு உட்காரலாம். பொட்டி வச்சு நீ தகராறு பண்ற சொல்றதே கேளு. வண்டி நின்று உடனே இறங்கி அடுத்த பட்டிக்கு போ. இல்ல அதுக்கு சாமி அடுத்த பட்டி போகணும். உன் பட்டி இங்க உட்காரணும் அங்க போகணும். இவளுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? கூப்பிடு போலீஸ். போலீஸ் चोपड़ा खुला बल्ला हजारी खाड़े पट्टे रोजा बल्लारी लड़कारी पट्टे खाड़े யார பாத்திர சிரிக்கிறா? திட்டு அவன் பாஷையில. சார் 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 ஏன் சார் தகராறு பண்ணிக்கிட்டு? அவங்க தான் உட்காரட்டுமே. என்ன சார் காசை கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு குளம் குறைச்சி பக்கத்துல உட்கார்ந்து போவாங்க. ஏன் குறைச்சி மரியாதையை ஒதுங்கி இல்ல ஓர ரயில இருந்து புடிச்சு வெளியே தள்ளி போடுவாங்க. கொண்டாடிக்கு கல்தா புடிச்சு தள்ளே சொல்றே பல்லே உடைச்சு நரி பல்லின்னு விட்டு போடும். चोपड़ा बिचारी पीटू कहीं गाड़ी मुझे का वांगो वांगो पोलीस आम्ही नानू कोटी उठीची पोरं मले मेले बाथरूम आछे भट्टा पुढले ताजी म्हणून माझं चोपडा पुढचा की रे पोलिसांनी इंदा माणसे रे बोटीची पोचवली तक्रार पण नानू केळू तडी आले ரெண்டு போடு. சார் இப்ப வரதே வித்த விட்டு டிக்கெட் வேற கிடையாது. இந்த லட்சத்துல உட்கார வேற இடம் கேட்டா என்ன அர்த்தம்? மத்திய தானே நீ மச்ச சோறு 3 வேளை தின்றே டிக்கெட் இல்ல நீ யாரே சொல்றே இருக்கு சாமி பாரு. சோஜா சாமி பரவாயில்ல நீ வச்சுக்கம்மா. ஏன் விவரம் புரியாம தகராற பண்ணிக்கிட்டு? விருத்தாச்சல ஜங்ஷன்ல மூட்டை அடிச்சாலு நீ தானே? விருத்தாச்சலம் இல்லைங்க விழிப்புறா. ரொம்ப விவரமா இருக்கு. मुझे बारू मानसा बारी जमींदार फुल्ले नादरी कंडे भैया कारी मुझे பரப்படு 1 2 பரப்படு 3 வாங்கடா வாங்க. ये सुता तगरात पुढचे कुटो मेरे पुठी येरे रोजा फुल्ले ताजी केले होकारा मेरे होकारा जेलरी चोपड़ा पुंजी हां पुंजी केले खाजा चोपड़ा दो मनसे जादी रोरो के जा பிரத்தி யாரோ சில பேர் தப்பு பண்றதுனால எல்லாரையுமே மட்டம்னு சொல்றது தப்பு. நீ சும்மா சாமி உன்னை நாயே ஆடு மாடு செம்மோ நல்ல செம்மோ இந்த மனுஷன் செம்மோ ரொம்ப முக்கிய செம்மோ. கேளு சாமி ஒரு குரங்கு குட்டி வந்து 4 மாசம் பிள்ளை மாதிரி வந்து ஒரு நாள் கிடக்கானா போச்சு சாமி. எல்லா குரங்கு சேர்ந்து அதை கட்டி கொண்டு போச்சு. ஏன் மனுஷன் கிட்டே 6 மாசம் வந்தது இல்ல. அதுக்கு திருட்டு புத்தியும் இல்லாம அரு சில்லு முள்ளு புத்தி வந்திருக்கும்னு சொல்லி கட்சி கொண்டு போச்சு. இப்ப சொல்லு சாமி மனுஷன் ஜாதி என்ன ஜாதி? மொட்டை ஜாதி. சுரோஜா பல்லாரி கல்லாரி காடே போட்டே ஜிங்காலே 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 அத்தி பையத்தை பார்க்க பார்க்க ஐவத்தா ரொம்ப ஐவத்தா புட்டு பார்த்தா உள்ளே எல்லாம் போய் வத்தா எல்லாம் போய் வத்தா அத்தி பையத்தை பார்க்க பார்க்க ஐவத்தா ரொம்ப ஐவத்தா புட்டு பார்த்தா உள்ளே எல்லாம் போய் வத்தா எல்லாம் போய் வத்தா ஜிங்காலே 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 சுத்தம்னு சொல்றது சுத்திக்கிற துணியில் இல்லே தோல் நிறத்தில் இல்லே காசு பணத்தில் இல்லே. சுத்தம்னு சொல்றது சாமி சுத்திக்கிற துணியில் இல்லே தோல் நிறத்தில் இல்லே காசு பணத்தில் இல்லே. படிச்சவன் பேச்சில் இல்ல மேனாமீனுக்கு பூச்சில் இல்ல நாட்டு படிச்சவன் பேச்சில் இல்ல மேனாமீனுக்கு பூச்சில் இல்ல மட்டவனை மதிக்க தெரிஞ்ச மனசுல தான் இருக்கு சாமி. ஜிங்கலே 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 அட்டி பையத்தை பார்க்க பார்க்க அயவுத்தா ரொம்ப அயவுத்தா புட்டு பார்த்தா உள்ளே எல்லாம் போய் விட்டா எல்லாம் போய் விட்டா.
நாகரிக சாய பூச்சி நல்லவங்க மாதிரியா நாணயமான பேச்சு 4 பேரு மத்தியிலே நாகரிக சாய பூச்சி நல்லவங்க மாதிரியா நாணயமான பேச்சு களவாணி கூட்டத்துக்கு ஏன் ஜானி வாய் வச்சு சாமே களவாணி கூட்டத்துக்கு ஏன் ஜானி வாய் வச்சு காலைய சத்தியமா ரொம்ப ரொம்ப கெட்டு போச்சு சாமே கட்டு போச்சு ஜிங்கலே 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 கைய உடைய ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டா ரேக பாத்துக்கிட்டு இருக்கிய. ரேக பாக்கல தம்பி, கைக்கு தகுந்த வேலை கொடுக்க வேண்டாமா? இந்த கைக்கு என்ன வேலை கொடுக்கலாம்னு பாக்குறேன். ஏன் தம்பி நல்ல படிச்ச பிள்ளை மாதிரி இருக்கீங்க, வேற ஏதாவது நல்ல வேலையா தேடுறதானே? தேடினா கிடைக்கும், ஆனா 30 நாள் கழிச்சுல சம்பளம் கிடைக்கும். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே பிரச்சனை. முதல்ல அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஓஹோ, அது பெரிய பிரச்சனை தான். ஏங்க உங்க சொந்த ஊரு எது? மதுரைங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்க ஊட்டியில இருந்தான். அவன் இப்ப வேலை மாத்தலாய் வெளியூருக்கு போயிட்டான். அதெல்லாம் போகட்டும். இப்ப பசிக்குதா? என்ன தம்பி நீ பைத்தியக்காரனா இருக்க? என்கிட்ட பணம் இருக்கு, வா ஹோட்டலுக்கு போ. அதெல்லாம் முடியாது. நான் உழைச்சு சம்பாதிச்சு தான் சாப்பிடுவேன். அதுக்கு தகுந்தாப்புல ஒரு வேலை சொல்லுங்க. இங்க என்ன வேலை இருக்கு தம்பி? போட்டர் வேலை தான் இருக்கு. செய்யறேன். அதுக்கு லைசன்ஸ் எடுக்கணுமே. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் நான் எங்க ஆளுங்கள்ட்ட எல்லாம் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நாளைக்கு லைசன்ஸ் எடுத்துருவோம். இப்ப நீ என்ன பண்ணணும் தெரியுமா? குடுகுடுன்னு ஓடி போய் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சு சாமானை எல்லாம் தூக்கிடணும். நீ கொஞ்சம் மெதுவா போன, எங்க ஆளுங்கள்லாம் பாஞ்சிடுவாங்க. இந்த பாரு சத்தம் கேட்குது, ஓடிப்போ. புது போட்டரு ஒரு கலாட்டா பண்றது ஏமா இதை எவ்வளவு நேரமா தலையிலேயே தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறது? கணக்குதே. கொஞ்சம் இறப்பா. புலியூர் எஸ்டேட்ல இருந்து கார் வருதுன்னு லெட்டர் எழுதினாங்க. எந்த வண்டின்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரியுங்களா? ஐ டோன்ட் நோ. ஓஹோ, நீங்க டோன்ட் நோ. நானே பாக்குறேன். யாரப்பா அது? புலியூர் எஸ்டேட்ல இருந்து வண்டி கொண்டு வந்து நிக்கிறது யாரு? நீங்க தானே? நாங்க தான் புலியூர் எஸ்டேட்ல இருந்து வண்டி கொண்டாந்துருக்கோம். ஓகே, பூஜா ஏன் தம்பி ரயில் வந்து எவ்வளவு நேரம்? சுமார் 10 நிமிஷம் இருக்கும். ஏன் இல்ல, புலியூர் எஸ்டேட்ல இருந்து வட்டி கொண்டு வந்திருக்கேன். ஒரு அம்மா ஒரு பொண்ணு வந்தாங்களா? ஒரு அம்மா ஒரு பொண்ணு? ஆமா, 2 அம்மா 2 பொண்ணு வந்திருந்தாங்க. புலியூர் எஸ்டேட்ல இருந்து வண்டி கொண்டு வந்திருக்கா சொல்லி 2 பாய்ங்க அந்த அம்மாவையும் பொண்ணு கூட்டு போயிட்டாங்களே. ஐயோ, அங்கிருந்து வண்டி கொண்டாதான் நான் இல்ல. அவன் மூஞ்சியே தெரியல. நான் அப்பவே நினைச்சேன். அந்த அம்மா வேற நகை நட்டு எல்லாம் போட்டுருந்தாங்க. அண்ணா என்ன தம்பி இங்க வாங்க. புலியூர் எஸ்டேட்ல இருந்து வண்டி கொடுத்துருக்கா சொல்லி 2 பாய்ங்க அந்த அம்மா பொண்ணு எல்லாம் வந்திருந்தாங்களே. அவங்க எல்லாம் கூட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. நாங்க அவங்களை ஃபாலோ பண்றோம். இந்த வாங்க. வண்டி நிறுத்த சொல்லுங்க. வண்டி நிறுத்த சொல்லுங்க. அம்மா, நம்ம காசு குடிக்கல. அந்த போட்டு பின்னால வண்டியில வரேன். இந்தப்பா கொஞ்சம் வண்டியை நிறுத்து, அவனுக்கு காசு கொடுத்துருவான். நீங்க சும்மா வாங்கம்மா. அவன் போட்டுதான் அவன் திருட்டு பையன்.
பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு தான் வருவாங்க போல இருக்கு. கபாலி சார், நீதான் எங்களை காப்பாற்றும். ரெண்டு பசங்களும் புலியூர் எஸ்டேட்ல இருந்து வந்தேன்னு சொல்லி இவங்க நகைகள் கொள்ளை அடிக்க பார்த்தாங்க. இவங்க பின்னால ஒரு கோஷ்டியே இருக்கு சார். ரெண்டு பேர்த்து வண்டியில ஏத்துங்க. மிஸ்டர், நீங்க அப்புறமா ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருங்க. எங்க நகை? நீ திருடிட்டு போக வந்திருக்கேன்னு நினைச்சு எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருக்கோம். ஆமா தம்பி. சரிதான், என்னையும் திருட நினைச்சிட்டீங்களா? உங்களை சொல்லி குற்றம் இல்ல, உலகம் அப்படி. ரொம்ப மன்னிச்சுக்கோங்க தம்பி. இந்த காலத்துல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு ஒண்ணும் கண்டுபிடிச்சுக்க முடியல. என்னைய மன்னிச்சிடுங்க, நான் கூட உங்களை கல்லால அடிச்சேன். பரவாயில்ல. அம்மா, அந்த படுபாய் பசங்க கையாடிச்சு உடைச்சிட்டாங்கம்மா. ஐயோ, என்னால ஸ்டீரிங் பிடிக்க முடியலீங்களே. ஐயோ, இப்ப எப்படி போறது? ஒண்ணும் புரியலையே. எனக்கு கார் ஓட்ட தெரியும், உங்களுக்கு எல்லாம் ஆட்சேபணம் இல்லைன்னா நானே ஓட்டிட்டு வரேன். என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? வாங்க வாங்க, உங்களுக்கு புண்ணியமா போகுது. மேகல காந்திமதி, இல்லமா வாங்க வாங்க, வாங்க தம்பி, வாங்க வாங்க. பரவாயில்ல பரவாயில்ல. காந்திமதி, இன்னும் 32 பெண்ட் இருக்கு, எல்லாத்துக்கும் இப்படித்தான் வேணும். அதனால ஊட்டிக்கு போய் மொத்தமா சாரி சொல்லு.